சென்னை வில்லிவாக்கம் தி நகரில் தாவேக தலைவர் விஜய் நாளை மேற்கொள்ள இருந்த பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நாளை சென்னையில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் மற்றும் தி நகர் ஆகிய 2 தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வடிக்கப்பட்டிருந்த திட்டமானது தற்பொழுது கட்சி சார்பிலிருந்து ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் கோரிய நேரத்திற்கு பதிலாக காவல்துறை கொடுக்கப்படக்கூடிய நேரத்திற்குள் இந்த பிரச்சாரத்தை நடத்தி கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதால் இந்த பிரச்சாரத்தை விஜய் ரத்து செய்திருப்பதாக கட்சியினுடைய சார்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் வில்லிவாக்கத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக முதலில் 2 கடிதங்கள் கொடுக்கப்பட்டது எனவும் அதில் ஒன்று காலை 12 மணி முதல் காலை 9 மணி முதல் 12 மணிக்குள் எனவும், அதே போன்று மதியம் 12 மணி முதல் 1 மணிக்குள் என்ற 2 மணி நேரத்திற்கு 2 கடிதங்களானது கொடுக்கப்பட்டது. இதில் ஏதாவது ஒரு நேரத்திற்குள் அனுமதியை கொடுக்க வேண்டும் என்று. அதே போன்று வில்லிவாக்கம் சிஸ்கோ நகரில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு டி நகரில் இருக்கக்கூடிய முத்துரங்கன் சாலையில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் அங்கு 1 மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்கக்கூடிய விஜய் உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு 1 மணி நேரத்திற்குள் டி நகருக்கு 2 முதல் 3 மணிக்குள், அதாவது 1 மணி நேரத்திற்குள் இந்த பிரச்சாரத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பிலிருந்து மாற்று நேரமானது கோரப்பட்டிருந்தது. முதலில் இந்த டி நகரில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு 2 மணி முதல் 6 மணி மாலை 6 மணிக்குள் இதற்குள்ளான அனுமதியானது கொடுக்கப்பட வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. ஆனால் 1 மணி நேரத்திற்குள் வில்லிவாக்கத்திலிருந்து டி நகருக்கு வர முடியாது, சாத்தியம் இல்லை எனவும், அதே போன்று அண்ணா ஆட்சி வழியாக அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அண்ணா ஆட்சி வழியாக வரக்கூடாது என காவல்துறையினர் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதே போன்று பிரச்சார வாகனத்தில் இருக்கக்கூடிய ஒலிபெருக்கியில் மட்டுமே பேச வேண்டும் எனவும், காவல்துறையினர் சொல்லக்கூடிய வழித்தடங்களில் மட்டுமே வர வேண்டும் என்கின்ற பல்வேறு நிபந்தனைகள், 300 நபர்களுக்கு மிகாமல் இருக்கக்கூடாது என்கின்ற பல்வேறு நிபந்தனைகள் தொடர்ந்து விதிக்கப்பட்டு வந்ததாலும், அதே போன்று இந்த பிரச்சார நேரமானது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போதும் ஆனால் அதை காவல்துறையினர் ஏற்க மறுத்ததாகவும், அதனால் இந்த பிரச்சாரத்தை நாளை நடக்க இருந்த பிரச்சாரத்தை விஜய் ரத்து செய்திருப்பதாக கட்சியினுடைய சார்பிலிருந்து தகவலானது வெளியாகி இருக்கின்றது.